வெல்கம் டு டியூட்டர் ஈரோடு. ஸோ டியூட்டர் ஈரோட சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ இன்றைக்கி சி டியூட்டோரியல்ஸில் அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் சி அப்படின்ற கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் நம்மளோட ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்றத வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு எந்த ஒரு கண்டிஷன் எழுத மாட்டோம். ஸோ கண்டிஷன் இல்லாமே அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமோட ஃப்ளோ அப்படின்றது சேஞ்ச் பண்ணும். ஸோ இதனால தான் இதை நம்ம அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டு நாட் நீட் எனி கண்டிஷன் டு கண்ட்ரோல் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ. சரிங்களா? ஸோ தீஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கால்டு அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதில் 3 இருக்குது: பிரேக், கண்டினியூ, கோ டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றா பார்க்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஸ்விட்ச் கேஸில் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்விட்ச் கேஸை வந்துட்டு டெர்மினேட் பண்ணுறதுக்காக நம்ம பிரேக் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ கேஸ் 1 அப்படின்னு ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கேஸ் 1 மட்டும் ரன் பண்ணிவிட்டு பிரேக் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணும்? ஸோ நம்மளோட கண்ட்ரோல் அப்படின்றது வந்துட்டு ஸ்விட்ச் கேஸோட எண்டுக்கு வந்துட்டு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத ரன் பண்ணும். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு டெர்மினேட் தி ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ மற்ற இடத்துல நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா while, do while, for, ஸோ அந்த மாதிரி இடத்துல லூப்பை குவிட் பண்ணுறதுக்காகவும் நம்ம பிரேக் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்விட்ச் கேஸ் அப்படின்றது சொன்னேன். ஸோ பிரேக் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லூப்பிங்கில் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருந்தீங்கனாலும், ஸோ அந்த பிரேக் அப்படின்றது ஒயிலுக்குள்ளே கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒயிலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்மளோட கண்ட்ரோல் போயிடும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு டூ ஒயில் கொடுத்துருக்காங்க. ஸோ டூ ஒயில் பிளாக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அங்கேருந்து திருப்பி ப்ரோக்ராம் ஃப்ளோங்கிறது வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும், ரெஷ்யூம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபார்லையும். ஸோ ஃபாரில் வந்துட்டு என்ன கொடுத்துருப்பீங்க? ஸோ மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குள்ளே கொடுத்துருப்போம். அந்த பிரேக்கை பார்த்தோன்னே என்ன ஆகிடும்? ஸோ அதோட கட் பண்ணிட்டு ஸோ அந்த பிளாக்குக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத ரன் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கண்டினியூ அப்படின்றது வந்துட்டு ஸோ நம்மளோட ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் கண்ட்ரோலை வந்துட்டு பிகினிங் ஆஃப் த லூப்புக்கு வந்துட்டு கொண்டு போகும். ஸோ எங்கே வந்துட்டு உங்களோட லூப் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே கொண்டு போகும். சரிங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக ஜம்ப் ஆகிறப்போ அந்த கண்டினியூவை பார்த்தோன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா என்னோட கண்ட்ரோல் அப்படின்றது ப்ரோக்ராமோட பிகினிங்க்கு போயிடும். ஸோ அந்த கண்டினியூக்கு அப்புறம் எழுதியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரன் ஆகாது. அந்த லூப்பில் இருக்கக்கூடிய அந்த கண்டினியூவில் அதாவது வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூ அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? So continue statement is encountered in a loop, in a looping statement. The execution control skips the rest of the statements in the looping block and directly jumps to the beginning of the loop. சரிங்களா? ஸோ அந்த கண்டினியூ அப்படின்றது வந்துட்டு while, do while, for அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ while, do while என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு கண்டிஷனுக்கு வந்துட்டு நமக்கு போயிடும். ஆனால் ஃபாரில் வந்துட்டு நமக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் தான் திருப்பி கண்டிஷனை செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு while, do while எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட ஃபாரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்துட்டு இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ கண்டினியூ அப்படின்றத பார்த்துச்சுன்னா டேரெக்டாக வந்துட்டு கண்டிஷன் அப்படின்றதுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் டூ வைல்லையும் ஸோ கண்டினியூன்னு பார்த்துச்சுன்னா எங்கே கண்டிஷன் செக் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்துட்டு என்னோட கண்ட்ரோல் அப்படின்றது போயிடும். இதே ஃபாரில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாடிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு பார்ட்டுக்கு போகும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு நமக்கு நடக்கும். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நடந்ததுக்கப்புறம் கண்டிஷன் அப்படின்றது செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த பிளாக்குங்கிறது திரும்ப எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கண்டினியூ. ஸோ கண்டினியூங்கிறது வந்துட்டு என்னது? பிகினிங் ஆஃப் த லூப்புக்கு வந்துட்டு என்னோட கண்ட்ரோலை கொண்டு போகிறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டினியூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோ டு ஸ்டேட்மெண்ட். கோ டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு லைன்லேருந்து என்னோட ப்ரோக்ராம் வந்துட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு வந்துட்டு ஜம்ப் பண்ணுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கோ டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவேன். ஸோ அது டாப் டு பாட்டமுக்கும் வந்துட்டு ஜம்ப் பண்ண முடியும். அதே மாதிரி பாட்டம் டு டாப்புக்கும் வந்து நம்ம அதாவது வந்துட்டு மேலேருந்து கீழேயும் நம்மளால் அந்த கண்ட்ரோலுங்கிறத ஜம்ப் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு கீழேருந்து மேலேயும் நம்மளோட கண்ட்ரோல் அப்படின்றத வந்துட்டு ரன் பண்ண வைக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ கோ டு ஸ்பேஸ் லேபிள் அப்படின்றது வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ கோ டு ஸ்பேஸ் லேபிள் அப்படின்றது கொடுக்குறப்போ ஸோ அந்த லேபிள் அப்படின்றது வந்துட்டு ப்ரோக்ராமில் எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கோ அங்கே வந்துட்டு என்னோட கண்ட்ரோல் அப்படின்றது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ திருப்பியும் அங்கேருந்து என்னோட கண்ட்ரோல் அப்படின்றது கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அங்கேருந்து திருப்பியும் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரன் ஆகிட்டு வரும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. டு ஜம்ப் ஃப்ரம் ஒன் லைன் டு அனதர் லைன் த கோ டு ஸ்டேட்மெண்ட் ரெக்வயர்ஸ் அ லேபிள். லேபிள் இஸ் அ நேம் கிவன் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் லைன் இன் த ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த லேபிள் அப்படின்றது எங்கே கொடுத்துருக்காங்களோ அங்கே என்னோட கண்ட்ரோல் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரிங்களா? when we use go to statement in the program, the execution control directly jumps to the line
வித் ஸ்பெசிஃபைட் லேபிள். ஸோ லேபிள் எங்கே இருக்கோ அங்கே என்னோட கண்ட்ரோல் அப்படின்றது டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ அங்கேருந்து என்னோட ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது 1 by 1 வந்துட்டு ரன் ஆகிட்டே வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்க. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் இது. ஸோ இனிஷியலாக ஐயோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரில் வந்துட்டு செமிகோலன் வச்சுட்டு ஆல்ரெடி வந்துட்டு நான் இங்கே இனிஷியேட் பண்ணிட்டதுனால இங்கே செமிகோலன் வச்சுருக்கேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இனிஷியேஷனுங்கிறது எடுத்துக்கும். i less than or equal to 10 வரைக்கும் என்னோடய லூப்புங்கிறது எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அப்போ வந்துட்டு என்னோடய கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த லூப்பில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது நடக்கும். ஸோ 1 less than or equal to 10ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ 10 விட 1ங்கிறது சின்னது. ஸோ உள்ளே வரும். ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு 1 இல்லையா. ஸோ அப்போ அந்த 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸ்லாஷன் கொடுத்தனா அடுத்த லைன் பாயிண்ட் பண்ணிக்கும். ஸோ அப்புறம் இதை செக் பண்ணும் இஃபோட வேல்யூவை. i ஈக்குவல் டு 7 கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ இப்போ இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிளாக்குங்கிறது ரன் ஆகாது. ஸோ லூப் வந்துட்டு எண்ட் ஆகிறதுனால திருப்பி இந்த i ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற இடத்துக்கு வரும். ஸோ i ப்ளஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா 2. ஸோ அதே மாதிரி வந்துட்டு 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். அப் டு வந்துட்டு 6 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ 7 ஆகிறப்போ 7ஐயும் பிரிண்ட் பண்ணிவிட்டு CS7 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ 7 அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸோ 70% கம்ப்ளீட்டட் அண்ட் எக்ஸிட்டட் அப்படின்ற மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும், பிரேக் கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக. ஸோ பிரேக் பார்த்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா என்னோட கண்ட்ரோல் அப்படின்றது இந்த லூப்பை விட்டு வெளியே போயிடும். ஸோ லூப் வந்துட்டு எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அது ரன் பண்ணும். ஸோ ரிட்டன் 0ங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னோட கண்ட்ரோல் வந்து என்னோடய ப்ரோக்ராமுங்கிறது எண்ட் ஆகும். ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறப்ப எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எதையும் பார்க்காம அந்த லூப்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ எந்த இடத்துல பிரேக் அப்படின்றத பார்க்குதோ ஸோ அதோடையே வந்துட்டு அந்த லூப்புங்கிறத குவிட் பண்ணிவிட்டு ஸோ அந்த லூப்புக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அங்கேருந்து என்னோடய ப்ராசஸ் அப்படின்றது ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். i ஈக்குவல் டு 1 ஒயிலில் வந்துட்டு i less than or equal to 10 இருக்கிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ இனிஷியலாக ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 less than or equal to 10ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ உள்ளே வரும். ஸோ 1ங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸ்லாஷன் கொடுத்தனால அடுத்த லைன் பாயிண்ட் ஆகும். ஸோ i ஈக்குவல் டு 7 செக் பண்ணுறப்போ கிடையாது. ஸோ அப்போ i ப்ளஸ் ப்ளஸ் எகைன் 2 3 4 அப் டு 6 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அடுத்து 7 ஆகும். ஸோ 7ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸ்லாஷன் கொடுத்தனால அடுத்த லைன் பாயிண்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ i ஈக்குவல் டு 7 பார்க்குறப்ப கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். 70% கம்ப்ளீட்டட் அண்டு எக்ஸீடடுங்கிற மாதிரி நான் மெசேஜ் கொடுத்துருக்கேன். எக்ஸீடட் வேண்டாம். ஸோ 70% கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெசேஜ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னாவே இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத ரன் பண்ணாது. ஸோ அப்போ கண்டினியூ அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட கண்ட்ரோலை திருப்பி கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும். ஸோ அப்போ ஐயோட வேல்யூ வந்துட்டு 7லேயே இருக்கும். 7 less than or equal to 10 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறப்போ ஆமாம். ஸோ திருப்பியும் வந்துட்டு 7ங்கிறது திருப்பி பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், i ஈக்குவல் டு 7 ஆமாம். ஸோ திருப்பி 70% கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்து ஸ்லாஷன் கொடுத்துருப்போம் கண்டினியூ. ஸோ இதே மாதிரி லூப்புங்கிறது வந்துட்டு என்ன ஆகும், இன்ஃபைனைட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த i ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறதுக்கே வந்துட்டு என்னோட கண்ட்ரோல் அப்படின்றது வராது. அதாவது அந்த 70% இந்த பர்டிகுலர் i ஈக்குவல் டு 7 இருக்கிறப்போ ஸோ அந்த லூப்புங்கிறது இன்ஃபைனைட்டாக மறுபடியும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். ஸோ இனிஷியலாக இந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 1 to 7 வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டில் வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ லூப் இன்ஃபினைட்டாக வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி 1 to 7 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூ கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன ஆகும், திருப்பி கண்ட்ரோல் அப்படின்றது இங்கே போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த லூப்புங்கிறது வந்துட்டு இன்ஃபைனைட்டாக ரன் ஆகும் இந்த மாதிரி. சரிங்களா. ஸோ இது ஃபார் லூப்பில் பார்க்குறோம். ஸோ ஐன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ i ஈக்குவல் டு 1 i less than or equal to 10 செக் பண்ணுறேன். ஸோ 1 less than or equal to 10ங்கிறப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ளே வரும் 1 பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ எகைன் வந்துட்டு i ஈக்குவல் டு 7 கிடையாதுங்கிறதுனால இந்த பிளாக்குங்கிறது ரன் ஆகாது இனிஷியலாக. எகைன் i ப்ளஸ் ப்ளஸ் ஐயோட வேல்யூ வந்துட்டு என்ன ஆகும் 2. ஸோ இப்போ 2 பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி 3 4 5 6. ஸோ 7 ஆகிறப்போ கண்டிஷன் வந்துட்டு இங்கே செக் பண்ணும். 7 ஈக்குவல் டு 7 சொல்லி செக் பண்ணுறப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ளே வரும். ஸோ இங்கே வந்துட்டு 70% கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸ்லாஷன் கொடுத்துருக்கேன். 70% அதாவது வந்துட்டு ஐயோட வேல்யூ 7 இல்லையா. ஸோ அப்போ 70. ஸோ 70% கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி ஆகும். ஸ்லாஷன் கொடுத்தனால அடுத்த லைன் பாயிண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல கண்டினியூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூன்னு கொடுத்தனாவே ஸோ ஒயிலுக்கும் ஃபாருக்கும் வந்துட்டு கண்டினியூ யூஸ் பண்ணுறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு பின்னாடி எந்த ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே கொடுக்கல. ஆனால் வந்துட்டு இந்த கண்ட்ரோல் அப்படின்றது எங்கே போகும் அப்படின்னா இந்த மாடிஃபிகேஷன் பார்ட், அதாவது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்ட்டுக்கு போகும். ஸோ அப்போ ஐயோட வேல்யூ வந்துட்டு ரெகுலராக கண்டினியூ ஆகிற மாதிரி கண்டினியூ ஆகும். i ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறப்ப என்ன ஆகும், 8 ஆகும். ஸோ இப்போ 8 less than or equal to 10 அப்படின்றப்போ ஆமாம் கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ 8ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து 9ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து 10ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இது அப்படியே கம்ப்ளீட் ஆகும்.
ஸோ ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஒயிலில் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகாது அப்படின்னா, ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றது கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுங்கிறது ரன் ஆகாமவே கண்ட்ரோல் அப்படின்றது எங்கே போய்டும் அப்படின்னா கண்டிஷனுக்கு போய்டும். ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபார் லூப்பில் எழுதுகிறப்போ ஸோ அந்த கண்டினியூவை பார்த்தவொடனே அந்த மாடிஃபிகேஷன் பார்ட்டுக்கு தான் போகும். ஸோ அந்த லூப் எண்ட் ஆச்சுன்னா எங்கே போகுமோ அங்கே இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்ட்டுக்கு போகும். ஸோ அதே மாதிரியே தான் இங்கேயும் கண்டினியூ வந்து பார்த்துச்சு அப்படின்னா ஸோ அந்த லூப்போட இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்ட்டுக்கு போகும். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ்ங்கிறது மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஸோ அதே மாதிரியே நடக்கும். சரிங்களா? ஸோ அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ 1 to 6 வரைக்கும் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். 7 ஆகிறப்போ ஸோ கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். அந்த 70% கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வரும். கண்டினியூ ஆகும். ஸோ கண்டினியூனா I++ ஐயோட வேல்யூ 8 ஆகும். ஸோ திரும்பி 8, 9, 10ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான். ஸோ கோ டு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ப்ரோக்ராம் எழுதியிருக்கு. ப்ரோக்ராமில் வந்துட்டு பிரிண்ட்எஃப்பில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கோ டு L1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பார்த்துச்சினாவே ஸோ இந்த L1 அப்படின்ற லேபிள் எங்கே இருக்கோ அங்கே கண்டிஷன் அப்படின்றது வந்துட்டு அதாவது கண்ட்ரோலுங்கிறது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ L1க்கான கண்ட்ரோல் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கும். ஸோ லேபிள் கோலன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அங்கே வந்துட்டு என்னோடய கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் திருப்பி ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரன் ஆகாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஸோ அந்த கண்ட்ரோல் அப்படின்றத வந்துட்டு ஸோ இங்கேருந்து அதாவது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லேருந்து வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ எனக்கு இங்கே இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ அப்போ என்ன ரன் ஆகும்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற அந்த 2 லைன் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் ரன் ஆகும். ஸோ இதை மேலே நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா தானே அப்படின்னாலும் மேலேயும் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அது ரன் ஆகும். ஸோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரன் பண்ணிக்க முடியும். நான் டாப் டு பாட்டம் வந்துட்டு ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இங்கே வந்துட்டு கீழேருந்து மேலே வந்துட்டு நம்ம பண்ணுறப்போ வந்துட்டு அது இன்ஃபைனைட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ கோ டு L1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா L1 அப்படின்றது இந்த இடத்துல நான் லேபிளாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரன் ஆகும். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட், திருப்பி கோ டு L1 லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கே வராது. ஸோ மறுபடியும் இது இன்ஃபைனைட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது இன்ஃபைனைட்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபைனைட்டாக வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு வராது. ஸோ எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் உள்ள கண்டிஷன் கொடுத்து இங்கே தான் போகணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கோ டு ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ. If this video helpful to you or any of my videos helpful to you, please don't forget to share with your social media contacts. Show your love and support to my channel through like, share and subscribe. It will promote my video so a lot of people get benefited. Thanks for watching once again.